கோடநாடு கொலை கொள்ளை நடந்த சமயத்தில் மர்ம நபர்களிடையே நடந்த செல்போன் உரையாடல்களை குஜராத் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கொடநாட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான எஸ்டேட் மற்றும் பங்களா உள்ளது. இந்த பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்தது. இது தொடர்பாக சேலத்தை சேர்ந்த கனகராஜ் மற்றும் கேரளாவை சேர்ந்த சயான் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கிடையே இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் விபத்தில் இறந்துவிட்டார். இதையடுத்து போலீசார் சயான் மற்றும் வாளையார் மனோஜ் உட்பட 10 பேரை கைது செய்தனர். தற்போது அவர்கள் அனைவரும் ஜாமீனில் உள்ளனர். இந்த வழக்கு ஊட்டி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அவர்கள் பல்வேறு கோணங்களில் விசாரணையை முடுக்கிவிட்டு உள்ளனர். கொலை கொள்ளை சம்பவம் நடந்தபோது அந்த பகுதியில் 19 தொலைபேசி டவர்களில் பதிவான 60 செல்போன் எண்கள் குறித்த விவரங்களை சிபிசிஐடி போலீசார் சேகரித்தனர். அந்த எண்களை பயன்படுத்தி பேசியவர்களின் உரையாடல் அடங்கிய கேசட் ஒன்று திருச்சி பிஎஸ்என்எல் அலுவலகத்திலிருந்து பெறப்பட்டது. அந்த கேசட் விசாரணை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பின்னர் அந்த கேசட் குஜராத்தில் உள்ள தேசிய தடயவியல் பல்கலைக்கழகத்திற்கு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கேசட்டில் பதிவான தகவல் தொடர்பான விவரங்களை மேற்கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் என்று பல்கலைக்கழக நிபுணர்கள் கோரிக்கை வைத்தனர். அதன் பேரில் குஜராத் தேசிய தடயவியல் ஆய்வக பல்கலைக்குழு இன்று திருச்சிக்கு சிங்காரத்தோப்பில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்திற்கு வந்தனர். கோடநாடு வழக்கை விசாரிக்கும் சிபிசிஐடி எஸ்பி மாதவன் தலைமையில் 2 தடயவியல் நிபுணர்கள் மற்றும் போலீசார் 10 பேர் திருச்சி சிங்காரத்தோப்பில் பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடந்த தினத்தன்று பதிவாகியிருந்த செல்போன் மற்றும் தொலைபேசி டவர்களின் தகவல்களை சேகரித்து ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த அலுவலகத்தில் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் உள்ள பிஎஸ்என்எல் தொலைபேசி அழைப்புகள் உள்ளிட்ட விவரங்கள் பதிவாகி இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது தடயவியல் நிபுணர்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ள 60 அழைப்புகளில் பதிவான விவரங்கள் என்ன, யாரால் எங்கிருந்து பேசப்பட்டது என்பது போன்ற விவரங்கள் ஆய்வின் போது தெரியவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.